அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டல சட்டமன்ற தொகுதிகளோட தாவேகா வேட்பாளர் பட்டியலை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கேடிசிசி முடிச்சிட்டோம், வட தமிழ்நாடு முடிச்சிட்டோம், இப்போ கொங்கு பெல்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 39 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே வீடியோவாகவும் போட்டிருப்பேன். இதுல வந்து கேண்டிடேட் லிஸ்ட் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலை பத்தி தான் நான் அதிகமா பேசுவேன். திமுக, அதிமுக அண்ட் காங்கிரஸ், பாஜக, இதர கட்சிகள் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பழைய ஃபேஸஸ் தான் மோஸ்ட்லி நிற்கிறாங்க. ஸோ அதுல எந்த சேஞ்சும் இல்லை. சரி, ஓகே. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 39 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இங்க வர மாவட்டங்கள் என்னென்னு பார்க்கும்போது திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், நீலகிரி, நாமக்கல், ஈரோடு. ஸோ இந்த மாவட்டங்கள் வந்து கிளஸ்டரா இருந்தாலும் சமூக பண்பாடு கலாச்சார அடிப்படையில ஒரே மாதிரியான நடைமுறைகளை கொண்ட மாவட்டமா தான் இருக்கு. இப்போ நீங்க சேலத்தை எடுத்துட்டீங்கன்னா சேலம் வந்து கொங்கு பெல்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாவட்டம். ஆனா இந்த மீடியால இந்த ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாம் சொல்றது அது கொங்கு மண்டலத்தோட சேர்ந்ததுன்றாங்க. அப்படி கிடையாது. மேற்கு பகுதி மட்டும்தான் கொங்கு மண்டலத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஆனா மோரார்லெஸ் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வட தமிழ்நாட்டை ஓரியன்டா வச்சு அந்த சமூக கலாச்சார பண்பாடுகளை கொண்ட ஒரு மாவட்டமா தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு பெல்ட்ல அதிமுக தான் லீட் பண்ணிட்டு இருக்கு என்னோட சர்வேல. இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது சில இடங்கள் அதிமுக 3வது போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல அதிமுக ஒரு பெரிய பின்னடைவெல்லாம் சந்திக்காது அப்படின்றத என்னோட கருத்து. ஏன்னா அதிமுகவினுடைய அந்த கோர் ஓட் பேஸ் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாவட்டம்ன்றது இங்க வர்ற எல்லா மாவட்டங்களையும், இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையான பின்னடைவை அந்த ஓட் பேங்க் வந்து சந்திக்கல. கரூர்ல கொஞ்சம் கீழே போயிருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஃபைட்டை வந்து அதிமுக கொடுத்துட்டு இருக்கு. அதிமுகவினுடைய அந்த கோர் ஓட் பேங்கை நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அடிப்படையிலான ஓட் பேங்க் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஜெயலலிதா அம்மையார் அண்ட் எம்ஜிஆர் பேஸ் வச்சுலாம் ஓட்டு இன்னமும் போடுறாங்க. அதே சமயம் கேஸ்ட் பேஸ்டா இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஹெவியா நம்மளுக்கு தெரியுது. ஒரு போல்ஸ்டரா இருக்கிறதுனால அதை நான் வந்து உடச்சு பேச வேண்டியது இருக்கு. நம்ம வந்து மெரிலே அதை சொல்லிட்டு போயிடலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இருக்கிற உண்மையை எடுத்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து மாவட்ட வாரியா இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் சில அப்சர்வேஷன்ஸை ஷேர் பண்றேன். இப்போ முதல் மாவட்டமா நம்ம பார்க்க இருப்பது திருப்பூர் மாவட்டம். இங்க 8 சட்டமன்ற தொகுதிகள் வருது. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது தாராபுரம், திருப்பூர் தெற்கு, பல்லடம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமா தான் இந்த திருப்பூர் மாவட்டம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வேட்பாளர் பட்டியல் ஃபர்ஸ்ட் தாவேகா, திமுக கூட்டணி அண்ட் அதிமுக கூட்டணி இந்த லைன்ல நான் சொல்றேன். தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் எஸ் கௌரி சித்ரா வந்து போட்டிடுறாங்க. திமுக கூட்டணியில இந்திராணி கிளம்புறங்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சத்யபாமா போட்டிடுறாங்க. தாராபுரம் ரிசர்வ்டு தொகுதி. கடந்த முறை திமுக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மார்ஜினை எடுக்கலனாலும் ஒரு டைட் ஃபைட்ல வந்து வெற்றி பெற்ற தொகுதி. கடந்த முறை எல்முருகன் இங்க போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். 2வது தொகுதியை நம்ம பார்க்க இருப்பது திருப்பூர் தெற்கு. இங்க தாவேகா வேட்பாளர் பாலமுருகன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில தினேஷ்குமார் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில தங்கராஜ் பிஜேபி கேண்டிடேட். அந்த கூட்டணியில பாஜக இங்க சீட்டை பெற்று நிக்குது. ஓகே. அடுத்த தொகுதி பல்லடம். இங்க தாவேகா வேட்பாளர் ஆர் ராம்குமார் போட்டிடுறாரு. திமுக வேட்பாளர் செல்வராஜ் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில பரமசிவம் அப்படின்றவரு களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் டி மணி போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில சாமிநாதன் அப்படின்றவரு களமிறங்குறாரு. அதிமுக கூட்டணியில நடராஜ் அப்படின்றவரு போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி அவினாசி சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் எஸ் கமலி போட்டிடுறாங்க. திமுக கூட்டணியில கோகிலாமணி அப்படின்றவங்க களமிறங்குறாங்க. கமலியை பொறுத்த வரைக்கும் ரூரல்ல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பெண்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா அந்த சாம்பிள்ஸ் வைஸ் நான் வந்து பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரூரல் எப்படி அந்த ஓட் பிரேக் இருக்கு தாவேகாவுக்கு, அதே மாதிரி அர்பன்ல எந்த மாதிரியான ஸ்பிரிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்த தொகுதி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் சத்யபாமா போட்டிடுறாங்க. திமுக கூட்டணியில சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ரவி அப்படின்றவரை களமிறக்கிருக்கு. அதிமுக கூட்டணியில MSM ஆனந்தன் அப்படின்றவரு களமிறங்குறாரு. ஸோ திருப்பூர் வடக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான மும்முனை போட்டி நிலவும். அதிமுகவுக்கு இங்க எட்ஜ் இருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சட்டமன்ற தொகுதி உடுமலைப்பேட்டை. இங்க தாவேகா வேட்பாளர் ஜி சங்கர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாள் அமைச்சர். திமுக கூட்டணியில ஜெயக்குமார் அப்படின்றவரு களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் ஆர் திருமலை போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில ஜெயராமகிருஷ்ணன் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில அமமுக இங்க களமிறங்குது. சண்முக வேலு அப்படின்றவர் போட்டிடுறாரு. இவர் வந்து
2011 எம்எல்ஏவா இருந்தவர். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அணிக்கு போனாரு. அதுக்கப்புறம் டெபாசிட் எழுந்தாரு. இப்ப மறுபடியும் அதிமுக கூட்டணியில அமமுக வந்தவொடனே இவருக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். கொங்கு மண்டலத்தினுடைய முக்கியமான மாவட்டம் இதுதான். 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம், சூலூர், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், வால்பாறை. சோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம். இங்க முதல்ல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் வி செந்தில்குமார் போட்டியிறாரு. திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில அம்மன் அர்ஜுனன் போட்டியிறாரு. இவர் கடந்த முறை கோவை வடக்குல போட்டிட்டாரு. இந்த முறை அந்த சீட் வந்து பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டதுனால இவர் கோவை தெற்குல வந்து இப்ப களமிறங்குறாரு. இங்க கடுமையான போட்டி இருக்கும். தாவேகாவுக்கு இங்க ஒரு சவால் இருக்கு. ஆனா முயற்சி பண்ணா வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதா தான் நான் பார்க்கிறேன். ஓகே, 2வது தொகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, விஐபி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வந்து அதிமுக தோக்காது அப்படின்ட்டு. நான் மட்டும் விருப்பத்துக்காக சொல்றேன், எனக்கு வர்ற டேட்டா அப்படி இருக்கு. இங்க எஸ்பி வேலுமணி தொடர்ந்து 2 சர்வேலையும் கடுமையான பின்னடைவை சந்திக்கிறாரு. இங்க தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் எங்களுடைய 2 கட்ட சர்வேனுடைய டேட்டா. இங்க தாவேகா வேட்பாளர் சதீஷ்ராஜ் போட்டியிறாரு. திமுக கூட்டணியில கார்த்திகேயன் களமிறங்குறாரு. அதிமுக கூட்டணியில முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி போட்டியிறாரு. அடுத்த தொகுதி கிணத்துக்கடவு. இங்க தாவேகா வேட்பாளர் வி விக்னேஷ் போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில தாமோதரன் போட்டியிறாரு. திமுக கூட்டணியில சபரி கார்த்திகேயன் களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி மேட்டுப்பாளையம். இங்க தாவேகா வேட்பாளர் என் சுனில் ஆனந்த் போட்டியிறாரு. திமுக கூட்டணியில கவிதா கல்யாண சுந்தரம் களமிறங்குறாங்க. அதிமுக கூட்டணியில சின்னராஜ் போட்டியிறாரு. இவர் வந்து முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாரு. இப்ப மறுபடியும் அவருக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த தொகுதி சூலூர். இங்க தாவேகா வேட்பாளர் என் சுகுமார் போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில கந்தசாமி போட்டியிறாரு. திமுக கூட்டணியில தளபதி முருகேசன் களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி கோவை வடக்கு. இங்க தாவேகா வேட்பாளர் வி சம்பத்குமார் போட்டியிறாரு. திமுக கூட்டணியில செந்தமிழ் செல்வன் போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில பிஜேபி களமிறங்குது. வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிறாங்க. உறுதியா இவங்க 3வது இடம் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையாரை பொறுத்த வரைக்கும். அடுத்த தொகுதி கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் ஆர்டி கனிமொழி போட்டிடுறாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் களமிறங்குது. சூரிய பிரகாஷ் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில அருண்ராஜ் அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த தொகுதி பொள்ளாச்சி. இங்க தாவேகா வேட்பாளர் ஜி ராமநாதன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில நித்யானந்தன் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில பொள்ளாச்சி ஜெயராமன் களமிறங்குறாரு. அடுத்த தொகுதியா நம்ம பார்ப்பது த மோஸ்ட் அர்பன் சீட். கோயம்புத்தூர் மாவட்டத்துல வருகின்ற ஒரு அர்பன் சீட்னா இதுதான். ஹியூஜ் அர்பன் சொல்லலாம், இல்ல அல்ட்ரா அர்பன் சொல்லலாம். இங்க வந்து தாவேகா வேட்பாளர் KS கிரி பிரசாத் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில ஜெயராம் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் களமிறங்குது. ஸ்ரீநிதி நாயுடு அப்படின்றவங்க இங்க களமிறங்குறாங்க. அடுத்த தொகுதி கடைசி தொகுதி இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல வால்பாறை சட்டமன்ற தொகுதி. இங்க தாவேகா வேட்பாளர் ஸ்ரீதரன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில சுதாகர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில லக்ஷ்மணன் போட்டிடுறாரு. இந்த ஸ்ரீதரன் அப்படின்றவரு ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில போட்டிட்டு எம்எல்ஏவா தேர்வானவர். இப்ப தாவேகாவுக்கு வந்து இங்க கண்டெஸ்ட் பண்றாரு. மிகப்பெரிய அரசியல் அனுபவம் இருப்பதனால இவருடைய அனுபவம் அந்த கட்சிக்கு இந்த தொகுதியில பயன்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த மாவட்டமா நம்ம பார்ப்பது கரூர் மாவட்டம். இங்க 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி. சோ கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் மதியழகன் போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில MR விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் போட்டியிறாரு. திமுக கூட்டணியில ஆசி தியாகராஜன் போட்டியிறாரு. அடுத்த தொகுதி கிருஷ்ணராயபுரம். திமுக கூட்டணியில ராஜா போட்டியிறாரு. அதிமுக கூட்டணியில திவ்யா அப்படின்றவங்க களமிறங்குறாங்க. அடுத்த தொகுதி குளித்தலை. இங்க தாவேகா வேட்பாளர் S பாலசுப்ரமணி போட்டியிறாரு. திமுக கூட்டணியில சந்திரன் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில கந்தசாமி அப்படின்றவரு களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி அரவக்குறிச்சி. இங்க தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில இளங்கோ அப்படின்றவரு களமிறங்குறாரு. அதிமுக கூட்டணியில செல்வகுமார் அப்படின்றவரு போட்டிடுறாரு. ஓகே, அடுத்த மாவட்டம் நீலகிரி. இங்க உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் அப்படின்ற சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் இப்ராஹிம் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் ராமச்சந்திரன் அப்படின்றவரு களமிறக்கி இருக்கு. பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இங்க போட்டியிடுது. போஜராஜன் அப்படின்றவரு களமிறக்கப்பட்டிருக்காரு. அடுத்த தொகுதி குன்னூர். இங்க தாவேகா வேட்பாளர் C தங்கராஜ் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில KM ராஜு போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில ராமு போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி கூடலூர். இங்க தாவேகா வேட்பாளர் தீபக் சாய் கிஷோர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில பொன் ஜெயசீலன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில திராவிடமணி போட்டிடுறாரு. அடுத்த மாவட்டம் நாமக்கல். இங்க 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ராசிபுரம், சேந்தமங்கலம், பரமத்திவேலூர், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம். இங்க ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் லோகேஷ் தனபால் போட்டிடுறாரு. இவர் வந்து முன்னாள் சபாநாயகரினுடைய மகன். தாவேகால கொஞ்சம் ரீசெண்டா இணைஞ்சாரு. இவருக்கு எம்எல்ஏவா போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதிவேந்தன் களமிறங்குறாரு, தற்போதைய அமைச்சர். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பிரேம்குமார் அப்படின்றவரை களமிறக்கி இருக்கு.
அடுத்த தொகுதி சேந்தமங்கலம். இங்க தாவேகா வேட்பாளர் பி சந்திரசேகர் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில பூமலர் போட்டிடுறாங்க. அதிமுக கூட்டணியில சந்திரசேகரன் போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி பரமத்தி வேலூர். இங்க தாவேகா வேட்பாளரா ஏ நந்தகுமார் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில KS மூர்த்தி போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில S சேகர் அப்படின்றவரு களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி நாமக்கல். இங்க தாவேகா வேட்பாளர் TS திலீப் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில ராணி அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. அதிமுக கூட்டணியில ஸ்ரீதேவி மோகன் அப்படின்றவங்க களமிறங்குறாங்க. அடுத்த தொகுதி திருச்செங்கோடு. இங்க தாவேகா வேட்பாளர் KJ அருண்ராஜ் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில கொங்கு ஈஸ்வரன் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில சந்திரசேகர் அப்படின்றவரு களமிறங்குறாரு. அடுத்த தொகுதி குமாரபாளையம். இங்க தாவேகா வேட்பாளர் C விஜயலட்சுமி போட்டிடுறாங்க. அதிமுக கூட்டணியில தங்கமணி முன்னாள் அமைச்சர் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில S பாலு அப்படின்றவரு களமிறங்குறாரு. நாமக்கல் ஒரு கடுமையான ஃபைட் இருக்கிற ஒரு மாவட்டமா இருந்தாலும் தாவேகாவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான எட்ஜ் நிறைய தொகுதிகள் இருக்கு, எக்ஸப்ட் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு மட்டும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா ரூரல்ல அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா இருக்கு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணி அருண்ராஜ் ஜெயிக்க போறாரு அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பா அருண்ராஜ் ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்குள்ளதான் வருவாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து ஃப்ரம் மை செகண்ட் ரவுண்ட் டேட்டா. ஓகே, அடுத்த மாவட்டம் ஈரோடு. கடைசியா பார்க்கிற மாவட்டம். இங்க 8 சட்டமன்ற தொகுதிகள் வருது. என்னென்ன தொகுதிகள்னு பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், பெருந்துறை, அந்தியூர், ஈரோடு மேற்கு. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக தான் இந்த ஈரோடு மாவட்டம் இருக்கு. ஸோ ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் விஜய் பாலாஜி போட்டிடுறாரு. அதிமுக வேட்பாளர் மனோகரன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கோபிநாத் அப்படின்றவரை களமிறக்கி இருக்கு. அடுத்த தொகுதி மொடக்குறிச்சி. இங்க தாவேகா வேட்பாளர் D சண்முகம். அதிமுக கூட்டணியில பாஜக கிருத்திகா அப்படின்றவங்களை களமிறக்கி இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் MDMK இங்க நிக்குது. இங்க செந்தில்நாதன் போட்டிடுறாரு மதிமுக வேட்பாளர். அடுத்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். இங்க KS செங்கோட்டையன் தாவேகா வேட்பாளராக களமிறங்குறாரு. அதிக முறை இந்த தொகுதியில MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திமுக கூட்டணியில நல்லசிவம் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில VB பாலு போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி பவானிசாகர். இங்க தாவேகா வேட்பாளர் BB தமிழ்ச்செல்வி போட்டிடுறாங்க. திமுக கூட்டணியில CPI நிக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. PL சுந்தரம் களமிறங்குறாரு. அதிமுக கூட்டணியில பன்னாரி போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி பெருந்துறை. இங்க தாவேகா வேட்பாளர் VT அருணாச்சலம் போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி அந்தியூர். அடுத்த தொகுதி ஈரோடு மேற்கு. இங்க தாவேகா வேட்பாளர் KK ஆனந்த் மோகன் போட்டிடுறாரு. திமுக வேட்பாளர் முத்துசாமி இந்நாள் அமைச்சர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில BJP இந்த தொகுதியை வாங்கியிருக்கு, யுவராஜ் போட்டிடுறாரு. அடுத்த தொகுதி கடைசி தொகுதி பவானி. இங்க தாவேகா வேட்பாளர் MP பாலகிருஷ்ணன் போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில KA சேகர் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில KC கருப்பண்ணன் போட்டிடுறாரு. இவர் முன்னாடியும் MLA-வா இருந்திருக்காரு. ஸோ இதுதான் கொங்கு மண்டல வேட்பாளர்களினுடைய பட்டியல். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இவங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு ஓரளவு தான் கிடைச்சிது. கொடுத்தா ஃபுல் டேட்டா நம்ம கொடுக்கணும் எல்லா வேட்பாளர்களுக்கும். அதனால கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்க வேணாமே அப்படின்றனால தான் அதை நான் போடல. அண்ட் இந்த சட்டமன்ற தொகுதிகள் 39 இருக்கு. பெரும்பாலும் இந்த தொகுதிகள் எல்லாத்துலயுமே கடுமையான போலரைசேஷன் வரும், கேஸ்ட் போலரைசேஷன். அதை மீறி வெற்றி பெறுவது என்பது ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா MGR வந்தப்போ போலரைசேஷனை உடச்சுதான் இந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றார். தாவேகாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. இப்போ வட தமிழ்நாட்டிலயோ, இப்போ டெல்டாலேயோ இல்ல சவுத் தமிழ்நாட்டிலயோ கன்னியாகுமரி பெல்ட்லயோ தாவேகா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது சர்வே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கொங்கு பெல்ட்ல பர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ரொம்பவும் கீழவும் போல. ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்குள்ள தாவேகா இந்த எல்லா தொகுதிகளுமே வரும். எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்கும்போது தாவேகா, திமுக, அதிமுக இந்த 3 கட்சிகளும் நேரடியா 24 சட்டமன்ற தொகுதிகள்ல மோதுது. ஓகே, 39 சட்டமன்ற தொகுதிகள் டோட்டலா இருக்கு. அதுல கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக வெர்சஸ் தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது 24 தொகுதிகள் வருது. ஓகே, இப்போ தாவேகா வெர்சஸ் திமுகவினுடைய கூட்டணி கட்சி வெர்சஸ் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது 7 தொகுதிகள் வருது. ஆனா அதுல ஒரு தொகுதி KMDK ஓடுது, கொங்கு ஈஸ்வரன் பார்ட்டி. ஆனா அவங்க உதயசூரியன்ல நிக்கிறதுனால அதை நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்படி பார்க்கும்போது 6 தொகுதிகள் வருது. அடுத்தது தாவேகா வெர்சஸ் திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகுதிகள் வருது. இந்த 8 தொகுதிகள்ல தாவேகா இந்த கூட்டணி கட்சியோட மோதுது. ஓகே, அடுத்தது தாவேகா வெர்சஸ் திமுக கூட்டணி கட்சி வெர்சஸ் அதிமுக கூட்டணி கட்சி அப்படின்னு பார்க்கும்போது 2 தொகுதிகள் வருது. ஆனால் ஒரு தொகுதி நம்ம மைனஸ் பண்ணோம். அந்த ஒரு தொகுதி MDMK மதிமுக போட்டியிட தொகுதி. அந்த தொகுதியில மதிமுக உதயசூரியன் சிம்பிள் தான் நிற்கும். அதனால அதையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு களமா தான் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய 39 சட்டமன்ற தொகுதிகளினுடைய வேட்பாளர் பட்டியலானது இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் வேற வேறையா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரினுடைய, அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரினுடைய ஒரே முகம் விஜய் அவர்கள் தான்.
ஸோ அவர் நிக்கிறதா நினைச்சு ஒரு தொகுதியிலையும் அவர் தான் வேட்பாளர்னு நினைச்சு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களமா தான் இது இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.